தாலி பிரித்து கூக்குற சடங்கு கல்யாணமான எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற சடங்கு தானே. அது ஏன் நீ வேணான்ற? இல்ல, தேவையில்லாம செலவு தானே இதெல்லாம். அட நீ வேறம்மா, இதெல்லாம் ஒரு செலவாம்மா. பொதுவாகவே இது பெண்களுக்கு கண்டிப்பா நடத்த வேண்டிய ஒரு சம்பிரதாயம்மா. இதுக்கெல்லாம் போய் செலவு பார்க்கலாமா? நான் வேற என்னமோ எதுவும் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரமா உனக்கு இந்த சடங்கை நடத்தி தான் ஆகணும். புரியுதா? ரொம்ப முக்கியம், சடங்கை நடத்தியே ஆகணுமா? சரின்னு சொல்லு அஞ்சலி, சரின்னு சொல்லு அஞ்சலி. சரி. அப்புறம் என்ன, அஞ்சலியே சொல்லிட்டா. அடுத்த மாசம் பிறந்ததுமே ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சீக்கிரமே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்திடுவோம். சந்தோஷம் தானமா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அஞ்சலி, உன் ஃப்ரெண்டு சேகர் இருக்கான்ல, அவனை இந்த 15ஆம் தேதியில இருந்து காணோமா? சேகர காணமா? வர்ற வழியில அவங்க அம்மாவை பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. புள்ளைய காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்காங்களாம். ஆனா நேத்து சேகர் மதுரையில இருந்து அவன் ஆபீஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினானா. நான் மதுரைக்கு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் அப்படின்னு 1-2 வார்த்தை சொல்லிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டானா. என்னம்மா சொல்ற? சேகர் மதுரைக்கு போயிருக்கானா? ஏதாவது முக்கியமான வேலையா தான் போயிருப்பான். அந்த விஷயத்த அவன் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமலா போயிருக்கான்? அதைத்தானம்மா அவங்க அம்மாவும் சொல்லி வருத்தப்படுறாங்க. எதுக்காக அந்த பையன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னே தெரியல. பாவம், அந்த அம்மாவை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. புள்ளைய காணும்னு ரொம்ப தவிப்போட இருக்காங்க.
அந்த அம்மா என்ன பார்த்ததும் உங்க பொண்ணு அஞ்சலிக்கு சேகரை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் எனக்கு தெரியலையேம்மா, எதுக்கும் நீங்க அஞ்சலியே கேட்டு பாருங்கன்னு சொல்லி அங்கேயே உன்னோட நம்பரை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நம்பரா? அவங்க நம்பர்ல இருந்து அப்பவே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா உனக்கு லைன் போகல. அதனால நான் அந்த அம்மாவோட நம்பரை வாங்கிக்கிட்டு நான் இப்ப அஞ்சலியை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. அஞ்சலி, சேகரோட அம்மா நம்பர் சொல்றேன். உனக்கு சேகரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா அவங்களுக்கு சொல்லுமா? ம்? ம். 98 4 அஞ்சலி அக்காவும் அசோக் அத்தானும் ஏன் எப்பவுமே இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. சம்திங் ஃபிஷி. அஞ்சலி, என்னாச்சுமா? சேகர் அம்மாவோட நம்பரை நோட் பண்ணிக்கம்மா. ஆ சரிங்க மாமா. ம், நோட் பண்ணிக்கோ. 98410. கீதா, நீ எப்படிமா இருக்க? ம் நல்லா இருக்கேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னா என்ன? எப்ப பாரு ஏன் இப்படி கோவமாவே இருக்க? எப்பவுமே அவளை மட்டும்தான் ஆசையா கொஞ்சற. இப்ப என்ன என்கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்க? ஏண்டி, நீயும் என் மக தானே? இன்னும் சொல்ல போனா நீதான் என் மூத்த மக. அஞ்சலியாவது எங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. ஆனா நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம ஏதோ லட்சியம் அது இதுன்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ணி பாத்திரலான்னு நானும் அப்பாவும் தவிக்கிறோம். ஆனா உனக்கு எங்க தவிப்பு புரிய மாட்டேங்குது. நல்லா சொல்லுங்க அத்தை. கீதா சீக்கிரம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆனா உங்களுக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி தானே? ஏய், இப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பாரமா இருக்கேன்னு யாராவது உன்கிட்ட வந்து சொன்னாங்களா? இல்ல, அப்படி சொல்லலைனாலும் நம்மளா புரிஞ்சுக்கணும்ல. ம், நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும், என்ன ஆள விடு. ஏய், இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.